கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் பெரியவராயிருக்க வேண்டும். நாம் அல்ல, அவரே நம்மில் பெரியவராய் காணப்பட வேண்டும். இந்த வசனம் யோவான் ஸ்நாபகனாலே சொல்லப்பட்ட வசனம். 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். அல்லேலூயா. அதாவது யோவான் ஸ்நாபகனை கிறிஸ்து என்று நினைத்து கொண்டு, மேசியா என்று நினைத்து கொண்டிருந்த சிலருக்கு தான் அவர் இந்த வசனத்தை சொன்னார். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமென்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து கொண்டு, அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து கொண்டு, அவருக்காக வழியை ஆயத்தம் படுத்தி தன்னை அவருக்கு கீழாக வைத்து வெளிப்படுத்தின இந்த உண்மையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் தான் யோவான் ஸ்நாபகன். இதே அனுபவத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை அவருக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு தந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அல்ல, அவர் நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும். அதாவது அவர் நம்முடைய வாழ்வில் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். அப்படி என்றால் என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையிலே நம்மை அறைந்திருக்கிறார்கள் என்ற அல்ல, மாறாக நம்முடைய மாம்சீக சிந்தைகளை, நம்முடைய மாம்சீக எண்ணங்களை நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்காக. அதாவது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில மேன்மைப்படுத்தும்படியாக நம்முடைய சொந்த இஷ்டங்களை, சொந்த விருப்பங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி இருக்கிறோம். உலக பழக்க வழக்கங்களுக்கு நம்மை விலக்கி விட்டு நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை, இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்விலே கை கொண்டு அவருக்கு பிரியமாயிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட என்ற அனுபவம். அப்படி நாம் சிலுவையில் அறையப்படும் பொழுது நாம் பிழைக்கிறது அல்ல, நம்முடைய சொந்த இஷ்டங்களோ, சொந்த அறிவுகளோ, சொந்த காரியங்களோ அல்ல, கிறிஸ்துவு நம்மில் பிழைத்திருக்கிறார். அதுதான் நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நமக்காக அவர் ஜீவனையே தந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நாம் தரித்து கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து, நாம் தேவனுக்கு பிரியமாய் இருந்து அவருடைய சித்தத்தை செய்து பரிசுத்தமான சந்ததிகளாக அவருக்கென்று வாழ்ந்து அநேகரை கிறிஸ்துவுக்கு உட்படுத்தி சுவிசேஷம் என்னும் ஒளியை இந்த உலகத்தில் பிரகாசிக்க செய்து அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த ஒரு ஜீவியம் செய்வதே கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கிறது என்ற அனுபவம். மட்டுமல்ல, நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்பித்த இந்த வசனத்தின்படி எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உமக்காக, கிறிஸ்துவுக்காக நாங்கள் பிழைத்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.